ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அரியர் எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க. ஸோ காலையில் செகண்ட் செமஸ்டருக்கும் மத்தியானம் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் எழுதிருக்கீங்க. ஸோ காலையிலே மத்தியானமும் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்துச்சு, ஈஸியாக வந்துச்சா கஷ்டமாக வந்துச்சா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரியர் எக்ஸாம் இன்னைக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க, நல்லா பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அரியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. காலையில் செகண்ட் செமஸ்டரும் மத்தியானம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும். ஸோ காலையில் நம்ம வந்து ஒரு ஓட்டிங் பண்ண வச்சிருந்தோம் கம்யூனிட்டி டேப்பில். ஸோ நிறைய பேர் வந்து காலையில் உள்ள கொஸ்டின் வந்து ஈஸி மீடியம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ஈஸியாக வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மத்தியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக இன்னும் ஓட் பண்ணல. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஓட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போய் ஓட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கு, பாஸ் ஆக கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு அரியர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரெசன்டேஷனும் அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. கான்செப்ட் வச்சு தான் கன்ஃபார்ம் எழுதிருப்பீங்க. அப்படி எழுதினாலே மேக்ஸிமம் பாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் ஒன்றுமே எழுதாமல் ஒரு சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணினது தான் கொஞ்சம் கஷ்டம். மத்தபடி எல்லாமே ஓரளவு கான்செப்ட் ரிலேட்டடாக எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சு போன எக்ஸாம் இனிமேல் நினைக்காதீங்க. அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து நேற்று உங்களுக்கு டைமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/2 நாள் தான் இருந்துச்சு. அதை வச்சு நீங்கள் படித்து இவ்வளோ எழுதிருக்கீங்கனாலே பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் ஈஸியாக இருந்தாலும் சரி, நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. காலையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் நீங்கள் நைட் படிங்க. இப்போ மத்தியானம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்துச்சு நாளை காலையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கொஸ்டின் எப்படி வந்தாலும் சரி, எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கான்செப்டை கரெக்டாக வந்து எழுதி விடுங்க. அது எழுதினாலே கன்ஃபார்ம் பாஸ் ஆயிடலாம். நிறைய பேர் வந்து நிறைய அட்டன் பண்ணலாம் சொல்கிறீங்க. அட்டன் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிற சான்சஸ் கம்மி தான். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில கான்செப்டாச்சும் ரிலேட்டடாக கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 கொஸ்டினாச்சும் வந்திருக்கும், அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது தான். நீங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் அதை பண்ண மாட்டீங்க, அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் வந்து January 2 இல்லாட்டி January 4 தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நாள் இல்லை 4 நாள் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி முடிஞ்சாலும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரியர் எக்ஸாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து நார்மலாக உங்கள் கரண்ட் செமஸ்டருக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அரியர் எக்ஸாமோட கரண்ட் செம்மில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு கரண்ட் செம்முக்கும் அரியர் வந்துடும். அதனால் கரண்ட் செம்முக்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஈஸியாக தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். உங்களோட 5 வரலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால 5 இதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். ஒரு சில கொஸ்டின் கஷ்டமாக தெரியலாம், ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக வரலாம், ஒரு சில கொஸ்டின் மீடியமாக வரலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு மாதிரி வந்தாலும் நீங்களாம் அவனை நினச்சிக்காதீங்க. அதாவது நம்மளுக்கு 4 நாள் லீவ் இருக்குது, இப்போ கொஸ்டின் கஷ்டமாக வரும். அதே மாதிரி 2 நாள் லீவ் இருக்குது, கொஸ்டின் வந்து மீடியமாக வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஸ்டின் எப்படினாலும் வரலாம். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைம் ஈஸியாக கூட வரலாம். அதனால் நல்லா படித்து நல்லா வந்து அட்டன் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அதனால் ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. ஸோ 4 நாள் இருக்குன்னா அதில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 நாள் இருக்குன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அரியர் எக்ஸாமில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க இல்லை மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு, மதியானம் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்துச்சுங்கிறது அப்போ தான் தெரியும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக வந்திருக்கலாம், ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக கூட வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் அந்த யூனிட்டில் எந்த கான்செப்ட்டோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அதனால தான் நீங்கள் கான்செப்டை நல்லா பாருங்கள், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். இது 3மே பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிடலாம். அதிக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ நான் சொன்னது போக நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அதிக மார்க்ஸ் எடுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க, கான்செப்ட் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது அரியர் எக்ஸாம் தான், பட் மெயின் எக்ஸாமே இனிமேல் தான் வருது. ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் அரியர் விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் எப்படி வந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற கொஸ்டின் கண்டிப்பாக இப்படி வராது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வரப்போகிற எக்ஸாமும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.